தொடர்ந்து எல்லா இடங்கள்லயுமே நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்களா? விஜய்க்குலாம் என்ன தகுதி இருக்கு? அவர் எதுக்கு வந்து அரசியலுக்கு வராரு? தேவையில்லாத வேலை இது. இல்ல விஜய்க்கு ஏன் இது தேவையில்லாத வேலை அப்படின்னு எங்கேயுமே நான் பேசினது இல்லை. அது வரட்டும். அரசியல் என்பது அது சாக்கடை. அந்த சாக்கடைக்குள்ள யாரும் முக்கணும்னு சொன்னாலும். நீங்களும் அரசியல் இருக்கீங்களா சார்? இல்ல, நடிகரா இருந்து அரசியலுக்கு வந்து சாதிச்சவங்க யாருமே இல்லையா சார்? கேளுங்க, நான் என்ன சொல்றேன், நடிகரா இருந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்றது அரசியல். அதான் சொல்றேன், சாக்கடையில யார் வேணா முக்கலாம், எந்த நாய் வேணா கூட முக்கலாம். இதுதான் வந்து நிலை, இன்றைய நிலையா இருக்கு. அப்ப விஜய் அவர்களை நீங்க நாயின்னு சொல்றீங்களா? சொன்னா கூட அது பெரிய, அதுக்கு ஒப்பானவங்க தானே. நிறைய பேர் வந்து அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதுல நீங்களும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. ஒருவேளை அவர் கிறிஸ்டியனா இருக்கிறனால, நீங்க இஸ்லாமியரா இருக்கிறனால அந்த மாதிரியான ஒரு இது காமிக்கிறீங்களா? நீ இவ்வளோ கொச்சைப்படுத்தி ஒரு சமூகத்தை பற்றி படம் எடுத்துட்ட. இன்னைக்கு எந்த மயிருக்கு நீ என்ன பண்ணுறன்னு சொன்னால், மும்மதமும் சம்மதம் அப்படின்ற மாதிரி ஏதோ உத்தம புத்திர வானத்திலிருந்து குறித்த தேவதூதன் மாரி வந்து கொடியை கையில் பிடிச்சிக்கிட்டு ஏதோ ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு, அந்த வீடியோவில் வந்து மும்மதமும் சம்மதம், முஸ்லீம், இந்து, கிறிஸ்துவ நாங்கள் எல்லாம் ஒன்று தான். நீ திரைப்படத்தில் அப்படி காட்டலையே நாய் நீ. அப்ப தொடர்ந்து வந்து நீங்க உங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு தான் இருப்பீங்க. எதிர்ப்புன்னா சாதாரணமான எதிர்ப்பு இல்லை, செருப்படி எதிர்ப்பு. வணக்கம் சார். வாங்கம்மா. தொடர்ந்து எல்லா இடங்கள்லயுமே நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்களா? விஜய்க்குலாம் என்ன தகுதி இருக்கு? அவர் எதுக்கு வந்து அரசியலுக்கு வராரு? தேவையில்லாத வேலை இது, டைம் வேஸ்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி பேசிருக்கீங்க. எதுக்கு தொடர்ந்து நீங்க விஜய் வந்துட்டு திட்டிகிட்டே இருக்கிறீங்க அவர் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி? இல்ல விஜய்க்கு ஏன் இது தேவையில்லாத வேலை அப்படின்னு எங்கேயுமே நான் பேசினது இல்லை. அது வரட்டும். அரசியல் என்பது அது சாக்கடை. அந்த சாக்கடைக்குள்ள யாரும் முக்கணும்னு சொன்னாலும். நீங்களும் அரசியல் இருக்கீங்களா சார்? நான் சமூக ரீதியான அரசியல். நான் சொல்றேன், ஓட்டு அரசியல் என்பது அது சாக்கடையா தான் போயிருக்கு. அது ஏற்கனவே வந்து பழமொழியா இருக்கு, அரசியல் என்பது சாக்கடை அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு அது வந்து முழுக்க சாக்கடையாக மாறி இருக்கு. அந்த சாக்கடையில் முக்கிறதுக்கு நீ போட்டி போட்டு எந்த ஒரு நாயும் குதிக்கலாம். அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. இவர் ஏன் வராரு அப்படின்னு நம்ம கேட்கல, இவருக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலை. பட் அதே நேரத்தில் வந்து ஒரு அரசியல் என்பது நீ வந்து இறங்கி நீ மக்கள் பணி செய்யணும்னு சொன்னா உன்னுடைய ஆரம்ப காலம் சரியா இருக்கணும். உன்னுடைய ஆரம்ப காலம் சரியில்லாம இருக்கு. இப்போ உதாரணத்தை நம்ம பார்க்கணும்னு சொன்னா, நீ ஒரு இப்போ 50 வயசுக்கு மேல ஆகுது அவனுக்கு. 50 வயசை வச்சிங்க. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் முக்கால்வாசி பங்கை முடிச்சுட்டு தான் நீ இப்போ இறங்குற அரசியலுக்கு. இது நாள் வரையிலும் நீ சம்பாதிச்ச, அதுவும் உன்னுடைய ரசிகர்கள், உன்னை நேசிச்ச, உன்னை ஆதரிச்ச மக்களை வச்சு நீ சம்பாதிச்ச பணம்னு பார்த்தீங்கன்னா பல 1000 கோடியை நீ சேர்த்துட்ட. அந்த பணத்தை கொண்டு வெளிநாடு உள்நாடுன்னு சொல்லிட்டு பலவித கார்பரேட் பிஸ்னஸ்கள்ல நீ வந்து ஈடுபட்டு இருக்க. இப்ப யாரு தான் அரசியல் இருக்கிறவங்க இதெல்லாம் பண்ணாம இருக்காங்க? அரசியல் இருக்கிறவங்க யாரு இது பண்ணாம இருக்காங்க அப்படின்ற கேள்வி இல்லை. நீ நடிகர் இருந்துட்டு இப்போ நீ அரசியலுக்கு வரேன்னு சொன்னா இந்த கேள்விகள்லாம் வைக்க. ஏன் நடிகனா இருந்தா அரசியலுக்கு வரக்கூடாதா? நடிகனா இருந்து அரசியலுக்கு வரக்கூடாது இல்ல. வந்து நடிகனா இருந்து அரசியலுக்கு வந்து சாதிச்சவங்க யாருமே இல்லையா? கேளுங்க, நான் என்ன சொல்றேன், நடிகராக இருந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்றது அரசியல். அதான் சொல்றேன், அது சாக்கடையில் யார் வேணா முக்கலாம், எந்த நாய் வேணா கூட முக்கலாம். இதுதான் வந்து நிலை, இன்றைய நிலையா இருக்கு. அதே நேரத்தில் இப்போ அப்ப விஜய் அவர்களை நீங்க நாயின்னு சொல்றீங்களா? சொன்னா கூட அது பெரிய, அதுக்கு ஒப்பானவங்க தானே. இல்ல அது இல்ல, விஜய் அவர்கள் தொடர்ந்து நான் பாக்குறேன் விஜய் அவர்கள் வரக்கூடாது. அவரு நிறைய பேர் வந்து அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதுல நீங்களும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. ஒருவேளை அவர் கிறிஸ்டியனா இருக்கிறனால, நீங்க இஸ்லாமியரா இருக்கிறனால அந்த மாதிரியான ஒரு இது காமிக்கிறீங்களா? கிறிஸ்டின், இஸ்லாமியர், இந்து அப்படின்ற ஒரு நிலைக்கு போகல. நான் வந்து கடுமையாக எதிர்க்க காரணம் வந்து இஸ்லாமிய சமூகத்தை கொச்சைப்படுத்தி பல படங்களை எடுத்தோம் சார். நிறைய எல்லா நடிகருமே நடிக்கிறாங்களே சார். எல்லா நடிகருமே இஸ்லாமியர்களை கொச்சைப்படுத்தி காமிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. படத்தை படமா தானே சார் பார்க்கணும், படத்தை நிஜமா எடுத்துட்டு போக கூடாதுல்ல. அப்ப நீங்க படத்தை படமா பார்க்காம இவன் என்ன புடுங்கன்னு சொல்லிட்டு இவனை வந்து முதல்வர் ரேஞ்சுக்கு கொண்டு போறீங்க நீங்க மீடியா. படத்துல நடிச்சவங்க யாருமே வந்துட்டு அரசியலுக்கு வரல. விஜயை வந்து மட்டும்தான் தமிழ்நாட்டுல அரசியல் பண்றானா? எத்தனையோ பேர் இந்த சமூகத்துக்காக இந்த அரசியல்ல வந்து தன்னுடைய இளமை பருவத்திலேருந்து அடிபட்டு உதப்பட்டு மக்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர் இருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்க மீடியாக்காரங்க டிஆர்பி ரேட் ஏற்றுறதுக்காக இது போன்ற கூத்தாடிகளை, இது போன்ற நாய்களை வந்து ஏன் முதன்மைப்படுத்துறீங்க? இந்த கேள்வி உங்ககிட்ட நாங்கள் எழுப்பினா
யாரு முதன்மைப்படுத்துறா? யாரு முதன்மைப்படுத்தல? எல்லாருமே வந்து விஜய் அவர்கள் கொடி அனௌன்ஸ் பண்ணல இருந்து விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, விஜய் அடுத்து என்ன பண்ண போறாரு, விஜய் அவர்கள் கொடி எங்கேயும் பறக்கல. இதேதான் தொடர்ந்து பாத்துட்டு இருக்காங்க. வேலையை செய்து ஊடகம் தானேமா. ஊடகத்துல வந்து பேசுறீங்களா சார்? ஊடகத்துல நீங்க தொடர்ந்து இதைத்தானே நான் அதுதான் நான் கேள்வி இப்படி பேசியே தான் விஜய் அவர்களை வளர்த்து விட்டுறீங்க நீங்க. நாங்க வளர்த்து விடல, நீங்க தான் அதை என்ன பண்றீங்க, ப்ரொமோட் பண்றீங்க. ஏதோ விஜய் மட்டும்தான் தமிழ்நாட்டுல வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்ச மாதிரி, அவன் மட்டும்தான் வந்து கொடியை வந்து அறிமுகப்படுத்துற மாதிரி தலைப்பு செய்தி, அதுவும் வந்து என்ன சொல்றது, அது ஒரு விதமான ஒரு ட்ரெண்டிங் கொடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டேன். ஏன் அவர் வரக்கூடாதா? அவர் வருவதற்கான தகுதிகள் எதுவும் இல்லையா? நான் தான் சொல்றேன் திரும்ப ஏன் முதன்மைப்படுத்துறீங்க? யாரு முதன்மைப்படுத்தினா? ஊடகம் உங்களை ஆளுங்க, உங்களை மாதிரி ஆட்கள் சார். அவர் ஊடகம் முதன்மைப்படுத்தினா, அவர் ஊடகத்துல இருக்கிற ஒரு சார், அவர் ஒரு நடிகர் சார். ஃபர்ஸ்ட் அவர் நடிகர், அவர் ரசிகர்கள் வந்து அவரை முதன்மைப்படுத்த தான் செய்வாங்க. ரசிகர்கள் முதன்மைப்படுத்துவது நான் வந்து அது அவங்களுடைய ரசிகர்கள். நீங்க ஊடகம் அந்த தலைப்பு செய்தியா போடுறீங்க. எல்லா கட்சியில இருக்கிறவங்க இப்ப விஜய் என்ன பண்றாரு அப்படிங்கிற ஒரு பார்வை தானே பாக்குறாங்க. அப்டேட்டா ஹெட்லைன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. வீட்டுல இருந்து கிளம்பிட்டாரு, கார்ல உட்காந்துட்டாரு, கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கார்ல உட்காந்து தண்ணியை குடிச்சாரு, இதெல்லாம் வந்து தேவையா உங்களுக்கு? சரி, அப்ப நீங்க எதுக்கு சார் விஜய் பத்தி கேட்டவங்க ஊடகத்துல எல்லாம் போய் அவரை பத்தி பேசுறீங்க? கேட்கறதுதான் நான் பேசுனேன். நானா விஜய் பத்தி பேசல. நான் நீங்களா வந்து விஜய், எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் வந்து ஒரு கிறிஸ்டியனா இருக்கிறதுனால நீங்க வந்துட்டு அவர் மேல இவ்வளவு கோபத்தை காமிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் நான் சொல்றேன். கிறிஸ்டியனா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அது நம்ம வந்து எதிர்த்து அரசியலுக்கு இறங்கலாம். ஆனா விஜய் இது ஏறி நான் வந்து அவனை எதிர்த்து பேச காரணமே, அவன் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக, பயங்கரவாதியாக, சமூக விரோதிகளாக திரைப்படங்களை அவன் எடுத்திருக்கான். அதுக்காக வந்து அப்போ தொடர்ந்து நான் வந்து அவனுடைய வீடு முற்றுகை, அவனுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு, அதை விட்டு கடுமையான எதிர்ப்புகளை நாங்கள் பதிவிச்சுட்டே வரோம். ஆனா அந்த நாய் இது வெளியும், யாரு விஜய் என்ற அந்த நாய் இது வெளியும் இஸ்லாமிய இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணலாமா? நாய் அப்படிலாம் யூஸ் பண்ணலாமா? நீங்க அதுக்காக கேஸ் போட்டோம். எத்தனை கேஸ் இருக்கு, அதுல இந்த கேஸ் ஒண்ணு அவர் இன்னும் வரவே இல்லை சார். இப்பதான் ஒரு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு, வரப்போறேன்னு ஒரு விஷயத்தை வெளியே சொல்லியிருக்காரு. எத்தனையோ கேஸ் நான் வாங்கியிருக்கேன். இந்த நாயின்னு சொல்றதுக்காக ஒரு கேஸ் வாங்கி அதுக்காக நான் சில நேரம் ஜெயிலில் இருக்கேன். ஏன் சொன்னா, என் சமூகத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு நபரை, அவன் தனிப்பட்ட நபர். உங்க சமூகத்துல இருக்கிறவங்க அவர் கட்சியில இல்லையா? அந்த கொடி வெளியீட்டு விழாவோட வீடியோ பாத்தீங்களா சார்? நீங்க உங்க சமூகத்துல இருக்கிறவங்க எத்தனை பேர் அங்க உட்கார்ந்து இருந்தாங்க பாத்தீங்களா? பிஜேபியில கூட தான் சில நாய்ங்க இருக்கு. சரி. RSSல கூட தான் இருக்கும். அதே மாதிரி சில நாய்ங்க அங்க போயிட்டு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு தான் இருக்கும். அதுக்காக வந்து உங்க சமூகத்தை சார்ந்தவங்க இருக்காங்கன்றது வந்து முக்கியம் இல்லை. நான் என்னுடைய கருத்தை என்ன சொன்னா, நீ இவ்வளவு கொச்சைப்படுத்தி ஒரு சமூகத்தை பத்தி படம் எடுத்துட்ட, இன்னைக்கு எந்த மயிருக்கு நீ என்ன பண்றன்னு சொன்னா, மும்மதமும் சம்மதம் அப்படின்ற மாதிரி ஏதோ உத்தம புத்திர வானத்திலிருந்து குறிச்ச தேவதூதன் மாரி வந்து கொடியை கையில பிடிச்சிக்கிட்டு ஏதோ ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு, அந்த வீடியோவில் வந்து மும்மதமும் சம்மதம், முஸ்லீம், இந்து, கிறிஸ்துவ நாங்கள் எல்லாம் ஒன்று தான். நீ திரைப்படத்தில் அப்படி காட்டலையே நாய். நீ திரைப்படத்தில் முஸ்லீம்களை எப்படி காட்டினேன்? நீ நாயின்னு ஒரு தனிப்பட்ட நபரை நான் நாயின்னு குறிப்பிட்டதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏன் இப்படி வெறித்தனமாக நீங்கள் அவரை சொல்லக்கூடாது? கேளுங்க, சொல்லக்கூடாது. அப்போ அவன் அந்த நாய் வந்து என் சமூகத்தையே கடிச்சிருக்கு இல்லையா? அப்போ அந்த நாயின்னு தான் சொல்லுவேன். ஏன் உங்கள் சமூகத்தில் இருக்கவங்களாம் போய் கேட்கல? ஏன் போய் கேட்கலாம்ல? அந்த படம் ரிலீஸ் ஆனா ஏன்பா இப்படி எடுத்தேன்னு சொல்லி அது ஒரு போராட்டம் நடத்தி அந்த படம் வெளிவராம பண்ணிருக்கலாம், அந்த சீன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கலாம், நிறைய விஷயம் பண்ணிருக்கலாம்ல சார். ஏன் அவர் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் சொல்றீங்க? அப்ப அவர் வளரக்கூடாது அந்த மாதிரியா? இப்போ விஜய் அரசியலுக்கு வந்தாமா, 2012 அவன் வீடு முற்றுகை எடுத்து காமிக்கிட்டோமா? 2012 அவன் வீடு முற்றுகை போட்டேன். 2012 வந்து இறுதி கட்டத்தில் வந்து உயர்நீதிமன்றத்தில் அவனுக்கு எதிராக வழக்கு போட்டு அந்த துப்பாக்கி என்ற திரைப்படத்தில் வரக்கூடிய அதாவது ஒரு காட்சி என்னன்னு சொன்னால், ஸ்லீப்பர் செல் எப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு செருப்பு கடையில், துணி கடையில் அல்லது பங்க் கடையில் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க முஸ்லீம்கள். திடீர்னு ஒரு உத்தரவு வரும், அந்த உத்தரவுக்காரங்க அவங்க போய் குண்டு வைப்பாங்க. அப்படிதான் அந்த ஒரு கான்செப்டை எடுத்திருப்பான் அந்த படம். அப்போ அதை பார்த்துட்டு உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் பானுமதியும் நீதியரசர் சசிதரன் தலைமையில் விசாரணை வச்ச அந்த வழக்கு நடந்தது. அந்த வழக்கு நடந்து குறைஞ்சபட்சம் உயர்நீதிமன்ற வரலாற்றிலேயே 4 முறை ஒரு திரைப்படத்தை திரையிடப்பட்ட ஒரு நிகழ்வு வந்து உயர்நீதிமன்றத்தில் நடந்தது 2012 துப்பாக்கி படத்துக்காக. முதல்ல வந்து என்ன சொன்னாங்க, பானுமதியும் சசிதரனும், முதல்ல நீ படம் எப்படி எடுத்து அதை போட்டாங்க. அப்புறம் நீ நீக்கப்பட்ட காட்சின்னு சொன்னியா, நீக்கப்பட்ட படத்தை போடுனாங்க. அப்புறம் நீக்கப்பட்ட காட்சி எது அதை போடுனாங்க. அதுக்கப்புறம் எங்கள் தரப்பு வாதத்தை வாங்கி உங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த அப்படின்னு. அப்போ தான் நான் ஸ்லீப்பர் செல்லுன்றேன். அப்போ இன்னொரு விஷயமா என்ன நடந்தது தெரியுமா? வாட் மீனிங் ஆஃப் ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்லிட்டு நீதிபதி அரசர்கள் கேட்குறாங்க. ஸ்லீப்பர் செல்லுன்னா என்ன அர்த்தம்னு.
அந்த இயக்குனர் முருகதாஸுக்கு நாதாரிக்கு தெரியல, இந்த விஜய் சார்பாக வந்தவனுக்கும் தெரியல, அந்த படக்குழுவில் அந்த நீதிமன்றத்துக்கு வந்த எவனுக்குமே தெரியல ஸ்லீப்பர் செல்லுன்னா என்னன்னு வேன்னு முழிக்கிறாங்க. அப்போ நான் தான் எழுந்து சொன்னேன், என்ன சொல்லுங்க அப்படின்னு. இல்லை மேடம் ஸ்லீப்பர் செல்லுன்னா சொல்லுங்க என்ன மேடம் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், 2011 அமெரிக்காவில் இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்டது இல்லையா, அதை பேஸ் பண்ணி அமெரிக்காவில் ஒரு நாவல் ஒன்று எழுதியிருந்தான், ஸ்லீப்பர் செல்லுன்னு நாவலுக்கு பேர், ஸ்லீப்பர் செல்லுன்னு. அதை வச்சு தான் இவனுக்கு படம் எடுத்திருக்கானுங்க அப்படின்போது, இல்லை நீ டைரக்டரா அவங்க டைரக்டரா இப்படியே கேட்டாங்க. யார் கேட்டது? உயர் நீதிமன்றத்தில் நீதியரசர் பானுமதியும் நீதியரசர் சசிதரனும் கேட்டாங்க. அப்போ இவனுக்கு எந்த அளவுக்கு இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் காப்பி எடுத்து நீ பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு சமூகத்தை நீ வந்து ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி காட்டி, அப்போ என்ன அர்த்தம்? ஏற்கனவே எங்களுடைய இஸ்லாமிய சமூகம் உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலைவாய்ப்பு இல்லை, கல்வியில் பின்தங்கி இருக்கும், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கும், எல்லாத்துலேயுமே இருக்கும்போது அப்போ ஒரு கடையில் நான் செருப்பு கடை வச்சுருக்கேன், நீங்கள் போய் செருப்பு வாங்க வரீங்க, நீங்கள் உடனே அந்த படத்தை பார்த்து ஒரு கால் இவருக்கு கூட ஸ்லீப்பர் செல்லாக இருப்பாருன்னு நினச்சின்னா அப்போ வியாபாரம் ஆகுமா? அப்போ இது ஆர்எஸ்எஸ் உடைய தத்துவம். இது ஆர்எஸ்எஸ் முஸ்லீம் கடைகள்லாம் வாங்கக்கூடாதுன்னு அவன் பகிரமா போஸ்ட் ஓட்டுறான். அதை இவன் திரைப்படம் மூலயமா இந்த நாதாரி வந்து பொது வெளியில கொண்டு வரான்னு சொல்லும்போது அதை எதிர்க்க வேண்டிய உரிமை எனக்கு இருக்கு. அதனால தான் எதிர்க்கிறேன். இன்னைக்கு அவன் இந்த கட்சியை ஆரம்பிக்கிறான், மயிறு இவன் வந்து கொடி அறிமுகப்படுத்துறான், அதுக்காக நான் எதிர்க்கல. நான் அன்னையிலேருந்து எதிர்த்துட்டு வரேன். நான் 2012 ஸோ அன்னையிலேருந்து நீங்க எதிர்த்துட்டு இருக்கீங்க சார், அதெல்லாம் ஓகே தான். இப்போ ஒரு தமிழன் ஒரு புதுசா ஒரு விஷயம் பண்றாரு, விட்டுதான் என்னதான் பண்றாருன்னு பார்க்கலாம்ல. அதான் நீ தான் வந்து பொறுக்கித்தனமா நீ வந்து ஒரு சமூகத்தை கொச்சப்படுத்தணும்னா நீ என்ன பண்ணணும் சொன்னா, இப்போ வந்து முஸ்லிம்கள் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டே இரு, பிஜேபி சொல்ற மாதிரி சொல்லுன்றேன் நான். எப்படி சொல்லுவாரு அவரு? அப்போ ஓட்டுன்னா மட்டும் இனிக்குது, மற்ற நோட்டு சம்பாதிக்கிறதும் இஸ்லாமியர்கள் தாக்குறேன். நீ இவ்வளோ எடுத்த இல்லையா திரைப்படம், கேட்டா என் குண்டு வச்சது முஸ்லீம் தான் அப்படின்னு சொல்லி நீ பேசியிருக்க. ஆமா, குண்டு வச்சது முஸ்லீம் தான். ஏன் அந்த குண்டு வைக்கிறதுக்கு காரணமாக இந்த கலவரங்கள் ஏற்படுத்தி மும்பை கலவரத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்களா, அதை பற்றி உன்னால் திரைப்படம் எடுக்க முடியுமா? குஜராத்தில் இஸ்லாமியர்கள் வந்து கர்ப்பிணி பெண் யார், பில்கிஸ் பானுன்னு சொல்லிட்டு, பில்கிஸ் பானு அந்த பெண்ணு வந்து கர்ப்பிணியாக இருந்து பல பேர் கற்பழித்து அவள் கண்ணு முன்னாடியே 5 வயது குழந்தைய அவளை கொண்டு, அவள் கண்ணு முன்னாடியே அவளுடைய தாயை கற்பழித்து கொண்டு, அவளுடைய கண்ணு முன்னாடி 7 ஆண்களையும் கொன்று இன்றைய வரையிலும் நீதிமன்றத்துக்கும் அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய அதை கருவா வச்சு ஒரு படத்தை எடுக்க உன்னால தில் இருக்கா? சரி, இதெல்லாம் உர்ராணி மணிப்பூர்ல நடக்கக்கூடிய கொடூரத்தை மையமா வச்சு ஒரு படம் எடுக்கிறதுக்கு இந்த விஜய்க்கு தில் இருக்கா? அவர் தான் சார் இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு சார், இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ நீ என்னை கொச்சைப்படுத்தினா நான் உன்னை வந்து தடவி கொடுத்துட்டோ அல்லது நீ உன்னை வந்து அணைக்கிறதுக்கு நான் ஒன்றையும். அப்ப தொடர்ந்து வந்து நீங்க உங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு தான் இருப்பீங்க? நிச்சயம். எதிர்ப்புன்னா சாதாரணமான எதிர்ப்பு இல்லை, செருப்படி எதிர்ப்பு. இதுக்கு ஒரு முடிவு இல்லை. முடிவுன்னா அவன் பகிரமா மன்னிப்பு கேட்கணும். நான் அந்த மாதிரி திரைப்படங்கள் நடிச்சு தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பகிரமா மன்னிப்பு கேட்டான்னா நான் அந்த அடுத்த நிமிஷமா அந்த விஷயத்தை விட்டுருவேன். ஸோ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டா விட்டுருவீங்க? எங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஒட்டுமொத்தமா ஓப்பனா பப்ளிக்ல இந்த சமூகத்துக்கு எதிரான திரைப்படங்கள் பீச் எடுத்தேன், துப்பாக்கி எடுத்தேன், அது முஸ்லீம் சமூகத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு. நீ என்னடா அவ்வளோ பெரிய மயிரா, ஒரு மன்னிப்பு கூட எக்ஸ்கியூஸ் கூட கேட்க மாட்டேன்றான் அவன். என்னடா நீ? நிஜமாவா சார் சுட்டுட்டாங்க? இல்ல நிஜமாவா அந்த படத்துல சுட்டுட்டாங்க? அது ஒரு படம் தானே, அது எதுக்கு இவ்வளவு பெருசாக்கணும்? படம் தானே, படத்தை படமா பாக்குறது இல்லையா மக்கள்? படத்தை படமா பார்த்துருந்தா எம்ஜிஆர் வந்து முதல்வராக இருக்க மாட்டாருல்ல. நம்ம படத்தை படமா பார்க்கல இல்ல, அந்த படத்துல வரக்கூடிய காட்சிகளை வந்து அவன் பெரிய, இன்னைக்கு விஜய் இந்த பெரிய ஆளை ஏன் உருவாக்கியிருக்கு. ஒரு திரைப்படத்தை எடுத்தீங்கன்னா 98% பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த திரைக்கு பின்னாடி வேலை செய்யறவங்களுடைய உழைப்பு தான் நிறைய. 2% தான் இந்த நடிகர்களுடைய உழைப்பு, 2% தான். ஆனா இந்த 2% இவன் நடிக்கிறது இவனுடைய திரையில வர்றதுக்காக இவனை ஹீரோவா நீங்க பாக்குறீங்க. வருங்கால முதல்வராக கூட சில பேர் பாக்குறாங்க, அது அவங்க இஷ்டம். அது பாக்குறீங்களா இல்லையா? அந்த திரைக்கு பின்னாடி அந்த கதையை உருவாக்கி, அந்த கருவை உருவாக்கி, கருவை கதையாக்கி, கதையை வந்து திரைக்கதையாக்கி, திரைக்கதையை வந்து எந்த இடத்துல எந்த காட்சி எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பல நாள் தூக்கம் கெட்டு அந்த பாடல் எந்த வரியில எந்த வார்த்தை எந்த போடணும், அப்புறம் அந்த இசையில் எந்த இடத்துல எப்படி என்ன வரணும்னு சொல்லி ஒவ்வொரு கலைஞர்களும் இரவு பகல் கண் வீழ்ச்சி பண்ணுறாங்களா இல்லையா? ஆனால் அவங்கெல்லாம் ஹீரோவாக இந்த சமூகத்தில் காட்சியாக்கப்படுறாங்களா? ஆனா இது போல டூப் போட்டு நடிக்கக்கூடியவனை பெரிய ஹீரோவா நீங்க பாக்குறீங்க. கண்டிப்பா சார், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி.